நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கணும். அந்த இண்டிபெண்ட் கிளாஸஸ் கேன் ஸ்டாண்ட் அலோன் ஆஸ் சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்சஸாக தனியாக நின்று மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இருக்கிற 2 மெயின் கிளாஸும். அது வந்து எது கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணியிருக்கணும். So, what are the coordinating conjunctions? Main coordinating conjunctions பார்க்கலாம். fan boysன்னு சொல்லுவோம். for, and, nor, but, or, it's so. These are all some main coordinating conjunctions. Next, compound sentence ஓட pattern. Independent class plus independent class. அதை வந்து எது கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை சிசின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காம்பவுண்ட் சென்டென்ஸை வந்து இது கனெக்ட் பண்ணியிருக்கணும், ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு we are going to see examples. Geeta likes coffee but Eva does not. Geeta likes coffee is the main class because Geeta subject, likes is the verb, coffee is the object. ஸோ நமக்கு subject and ப்ரெடிகேட் பார்ட் ப்ராப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனால் கனெக்ட் ஆகிருக்கு இந்த சென்டென்ஸ். ஈவா டஸ் நாட் இஸ் த மெயின் கிளாஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேன் யூ பை ஆஃப்டர் ஒர்க் ஆர் வில் யூ பி டூ ஈஸி. இந்த சென்டென்ஸில் கொஷினாக இருந்தாலும் நமக்கு இதுதான் மெயின் கிளாஸ். கேன் யூ கம் பை ஆஃப்டர் ஒர்க் ஆர் இஸ் த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், வில் யூ பி டூ ஈஸி இஸ் த மெயின் கிளாஸ். ஐ டி நாட் வாண்ட் டு கம், I did not want to come is the main class. Yet here I am is the main class. Nella is eating lunch and Carol is in a meeting. Nella is eating lunch is the main class and is the coordinating conjunction. Carol is in a meeting is the main class. Next, we can go to the park is the main class or is the coordinating conjunction. We can watch a movie is the main class. ஸோ நம்ம இன்றைக்கி காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன இருக்கணும், 2 ஆர் மோர் இண்டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கலாம். அதை வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம இது வரைக்கும் கிளாஸஸ்னால் என்ன, ஃப்ரேசஸ்னால் என்ன, சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்ன அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்னென்னலாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். Thank you.